வணக்கம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை தற்போதைக்கு முடக்க வேண்டிய அவசியமில்லை என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தேவைப்பட்டால் சட்டத்திற்கு உட்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உத்தரவு. தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிலிண்டர் விநியோகம். வெள்ள நீர் வடிந்த நிலையில் HP நிறுவனம் சார்பில் சிலிண்டர்கள் வழங்கப்படுகின்றன. 5 நாட்களுக்கு பிறகு சென்னையில் தூத்துக்குடிக்கு சென்றது முத்துநகர் விரைவு ரயில். மழைநீர் வடிந்த நிலையில் தூத்துக்குடியில் சீரடைந்த ரயில் சேவை. தூத்துக்குடி புதிய பேர் நிலையத்திலிருந்து போக்குவரத்து தொடங்கியது. மதுரை, திருச்சி, சேலம், சிவகாசி உள்ளிட்ட ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கம். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட கோக்கூர் ராஜாஜி நகரில் 5வது நாளாக தேங்கியுள்ள மழைநீர். மோட்டார் பம்ப் மூலமாக இரவு பகலாக வெளியேற்றப்படும் நீர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உடைந்த கண்மாயை காக்க போராடும் மக்கள். எஞ்சிய நீரை காக்க தடுப்புகள், மண் மூட்டைகளை போட்டு வைத்துள்ளனர். நெல்லையில் ஜனவரி 1ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவிப்பு. கடும் மழை காரணமாக திருநெல்வேலி மற்றும் மாஞ்சோலைக்கு இடையிலான போக்குவரத்து சேவை 5வது நாளாக பாதிப்பு. சாலையை செப்பனிட தொடங்கிய பேரூராட்சி நிர்வாகம். தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் அதிகம் பாதித்த வட்டங்களில் உள்ள குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் நிவாரணம். வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6000 ரூபாயாக வழங்கப்படும். 2021ஆம் ஆண்டில் வேதாரண்யம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் வெற்றி பெற்றது செல்லும். திமுக வேட்பாளர் SK வேதரத்னம் தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகத்திற்கு கொரோனா தொற்று. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் கடைகளில் பயன்படுத்தப்படக்கூடிய சிலிண்டர் விலை 39 ரூபாய் குறைந்தது. 1929 ரூபாய்க்கு விற்பனை. கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்லும் வாகனங்கள். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் 2 ராணுவ வாகனங்கள் மீது தாக்குதல். 4 ராணுவ வீரர்கள் மரணம், 3 பேர் படுகாயம். உதகையில் மயக்க ஊசி செலுத்தி மீட்கப்பட்ட 5 வயது பெண் சிறுத்தை உயிரிழப்பு. சிறுத்தை சுருக்கு கம்பியில் சிக்கியதே மரணத்திற்கு காரணம் என்று வனத்துறை விளக்கம். செக் குடியரசு நாட்டில் பல்கலைக்கழக வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு. 15 பேர் உயிரிழப்பு, 24 பேர் காயம். தூத்துக்குடி மாவட்டம் நாணல் காட்டிற்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் பல்வேறு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சாலையை சீரமைக்க வேண்டி இருப்பதால் பல்வேறு முன்னெடுப்புகளை அந்த பகுதி மக்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். போக்குவரத்தும் சீரடைந்திருக்கிறது. சீரடைய வேண்டும் என்று பொதுமக்கள் அந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு தனி தீவாக மாறியிருக்கிறது. கடந்த 17, 18 ஆகிய தேதிகளில் அந்த ஊருக்கு செல்லக்கூடிய நாணல்காடு பகுதிக்கு செல்லக்கூடிய சாலையானது கனமழையால் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய சேவைகள் பெறுவதற்கும் வசதி இல்லாமல் வெளியூர்களுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் பரிதவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். வெள்ளம் 3 நாள் ஆகுது. எந்த பாதுகாப்பும் நம்ம ஊருக்கு கிடையாது. அதே மாதிரி ரோடு 3 நாளாக சேதம் பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம்,
3 நாளாக சேதம் பட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள் ஊர் இளைஞர்கள் மட்டும் இந்த இந்த நம்ம கபடி டீம்லேருந்து எங்கள் ஊர் இளைஞர்கள் மட்டும் எங்களை காப்பாற்றிக்கிட்டாங்க. அதனால் யாருக்கும் வயசான ஆளுக்கோ யாருக்காட்டும் ஏதாட்டும் நேற்று ஒரு பையனுக்கு பாம்பு கடிச்சிட்டு வெளியவே கொண்டு போக முடியல. கவர்மெண்ட் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. நாங்கள் அனாதையா நின்ன மாதிரி நின்று இப்படி ஆற்றுல தத்தளிச்சோம். ஒன்றுமே கொடுக்கவும் இல்லை, ஒன்றுமே பார்க்கவும் வரவும் இல்லை. தண்டவாளங்களில் தேங்கியிருந்த மழைநீர் வடிந்ததை அடுத்து 5 நாட்களுக்கு பிறகு முத்துநகர் விரைவு ரயில் தூத்துக்குடி ரயில் நிலையம் வந்தடைந்தது. இதனால் பயணிகள் நிம்மதி அடைந்தனர். கடந்த 17, 18 ஆகிய தேதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் தூத்துக்குடி நகர் வெள்ளக்காடானது. அதனால் மதுரையிலிருந்து இயக்கப்பட்டது. இந்நிலையில் மழைநீர் வடிந்ததை அடுத்து நேற்று மாலை தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து மைசூருக்கு விரைவு ரயில் இயக்கப்பட்டது. இன்று அதிகாலை 6:15 மணிக்கு முத்துநகர் விரைவு ரயில் தூத்துக்குடி வந்ததை அடுத்து ரயில் போக்குவரத்து சீரானது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் கனமழையால் அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. புதிதாக அமைக்கப்பட்டு வரக்கூடிய அருங்காட்சியகத்தின் மற்றொரு பகுதியும் தண்ணீரில் மூழ்கின. நிலையில் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த பழங்கால பொருட்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஆதிச்சநல்லூர் பொறுப்பு அதிகாரி உறுதியளித்துள்ளார். அருங்காட்சியகத்தில் ஏற்பட்ட சேதத்தை சீரமைக்கக்கூடிய பணி விரைவில் தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தால் அருகே உள்ள பன்னீர்குளம் அகிலாண்டபுரம் சாலை மழை வெள்ளத்தால் கடுமையாக சேதமடைந்துள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மக்கள் தாங்கள் சாகுபடி செய்யக்கூடிய காய்கறிகள், பழங்கள், விவசாய பொருட்களை வெளியே கொண்டு வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இதன் காரணமாக கடுமையான வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடியில் இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்யக்கூடிய பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் கடந்த 5 நாட்களாக வெள்ளம் மற்றும் நோயால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அப்படியே வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் மாஸ் அமரர் ஊர்தி சேவை மையம் சார்பில் நடமாடும் எரிவாயு மேடை கோவையிலிருந்து கொண்டுவரப்பட்டு உடல்கள் எரியூட்டப்படுகின்றன. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்து தேங்கியிருந்த வெள்ள நீரால் கடந்த 4 நாட்களாக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மட்டுமே பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. தற்போது வெள்ளம் வடிந்ததை அடுத்து புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, திருச்சி, சேலம், கோவில்பட்டி, சிவகாசி, சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அடுத்த திருநெல்வேலியிலிருந்து மாஞ்சோலைக்கு பேருந்து போக்குவரத்து நடைபெறாததால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, தற்போது சாலை வசதிகள், குறிப்பாக மழை வெள்ள நீர் வடிந்தும் கூட இன்னும் மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கான பேருந்து போக்குவரத்து இயக்கப்படாததற்கு காரணம் என்ன? அந்த நிலச்சரிவு அந்த பகுதிகளில் ஏற்பட்டது, அது சீர் செய்யப்பட்டு விட்டதா? நிச்சயமாக பாலவேல், திருநெல்வேலியிலிருந்து பெரும்பாலான பகுதிகளுக்கு பேருந்து போக்குவரத்து அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. இந்த திருநெல்வேலி மாஞ்சோலை பேருந்து போக்குவரத்து மட்டும் தற்போது வரைக்கும் துவங்கப்படாத சூழல் நிலவுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மாஞ்சோலை பகுதியிலிருந்து பேருந்து கடும் மழையோடு பேருந்துகள் கீழே இறங்கியது. அதற்கு பிறகாக 5 நாட்கள் ஆன நிலையிலும் தற்போது வரைக்கும் பேருந்து போக்குவரத்து அப்படிங்கிறது துவங்கப்படவில்லை. நிலச்சரிவு, மண் சரிவு ஏற்பட்டது. அதோட பாறைகள் உருண்டு அந்த சாலைகளில் விழுந்தது. இந்த வேலைகள் எல்லாம், அதாவது அகற்றும் பணி அப்படிங்கறதெல்லாம் நடந்து முடிந்தாலும் கூட சாலைகள் முழுமையாக குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. வனப்பகுதிக்குள் அமைந்திருப்பதால அந்த சாலைகளை முழுமையாக உடனடியாக சீரமைக்க நடவடிக்கைகள் அப்படிங்கிறது பல்வேறு துறைகளுடைய ஒப்புதலோடு பெற வேண்டிய நிலை இருக்கிறதுனால அதற்கான பணிகள் அப்படிங்கிறது முழுமையாக உடனடியாக துவங்க முடியாத நிலை ஏற்பட்டதன் காரணமாக தாமதம் ஏற்பட்டது. நேற்றைக்கு மணிமுத்தாறு பேரூராட்சியை சேர்ந்த நபர்கள், அங்கே பணியாற்றக்கூடிய நபர்கள் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். JCB இயந்திரம் மூலமாக சாலையை சீரமைக்கும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. அந்த பள்ளம், மேடுகள், அதனை நிரப்பும் பணியும் நடைபெறுகிறது. இருந்த போதிலும் கூட அங்கிருந்து 18 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலை மேல் இருக்கக்கூடிய மாஞ்சோலை பகுதிக்கு முழுமையான அந்த பணிகள் அப்படிங்கிறது நிறைவடையவில்லை. பல இடங்கள்ல அந்த பள்ளமான நிலை இருப்பதால போக்குவரத்தை துவங்க முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதி அப்படிங்கிறது தனி தீவு போல அவர்கள் தனியார் வாகனங்களிலேயோ இருசக்கர வாகனங்களிலேயோ ஆபத்தான நிலையில தான் அவங்க பயணிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருக்கட்டும், மேலே இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்களாக இருக்கட்டும், அவர்கள் கீழே வர முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. பாலவி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு